ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்கழி மாதத்தோட 4வது நாள் வியாழக்கிழமைங்க. காலையில் 3:30 மணிக்கு என்னுடைய வழிபாடு ஆரம்பிச்சிருச்சுங்க. 3:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலவாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு பழைய பூக்களை எல்லாம் எடுத்துட்டு புது பூ சாத்திட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு கிழக்கி சித்தர் மந்திரமும் 108 தரம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நல்லபடியாக என்னுடைய வழிபாடை நான் முடிச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதோட வராகி அம்மனுக்குரிய தேய்பிறை பஞ்சமி திதியும் இன்றைக்கி மதியம் 1 மணிக்கு மேலே பிறந்துடுதுங்க. வராகி அம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வழிபாடு செய்ய முடியாதவங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலும் மதியம் 1:55 வரைக்குமே தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குங்க. இந்த பஞ்சமி திதி இருக்கிற நேரத்தில் வராகியம்மன் வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே வராகியம்மன் வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் ரொம்ப சிறந்தது. முடியாதவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். இந்த 2 நேரமே முடியாது அப்படின்றவங்க இந்த பஞ்சமி திதி இருக்கிற நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க. யாருக்குமே கிடையாது அந்த கட்டாயம். அவங்களுடைய மன விருப்பத்திற்கேற்ப வழிபாடு செஞ்சுக்கலாங்க. நாம் இந்த புது வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வராகியம்மன் வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க. நான் வராகியம்மன் சிலை வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் அது தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணி வராகியம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் ஏதாவது ரொம்ப எளிமையாக வச்சு என்னுடைய வழிபாடு செஞ்சுப்பேன். போன வளர்பிறை பஞ்சமிக்கு என்னால் வழிபாடு செய்ய முடியலைங்க. கரெக்டாக வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு தான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ண நாள் அன்னைக்கு என்னால் செய்ய முடியல. அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி தேதி நம்ம புது வீட்டில் சந்தோஷமாக இன்றைக்கி சாயந்தரமாக வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. மார்கழி மாதத்தில் வர எல்லா நாட்களுமே 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. மார்கழி மாதத்தில் ஒரு நாள் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் 1 வருடம் தீபம் ஏற்றினா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,00,000 முறை தீபம் ஏற்றினா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்குங்க. அப்போ 30 நாட்களுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதோட பலன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நேரம். வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றி பெற்றவங்கள போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கணவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு டவுட் வரும், அப்போ பேப்பர் போகிறவங்களாம் காலையில் தானே எழுந்துக்கிறாங்க, அவங்க ஏன் முன்னுக்கு வரல? இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்க தாங்க செய்கிறாங்க. அவங்கவுங்களுடைய கர்மாக்களுக்கேற்ப பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்போ தேவர்களுடைய அதிகாலை பொழுது அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தை சொல்லுவாங்க. நமக்கே பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப விசேஷம் அப்படின்னா தேவர்களுக்குரிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம காலையில் 5 மணிக்கு, இப்போது 4:30 அப்படின்றது பிரம்ம முகூர்த்த நேரம், 3:04 தான் உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரிய உதயத்திற்கு 3/4 மணி நேரம் முன்னாடி இருக்கிற நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எழுந்து யார் ஒருத்தர் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு நிலவாசலில் கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் சந்தோஷமாக வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது நம்மளுடைய முன்னோர்கள் நாம் சொன்ன விஷயம் கிடையாதுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக பின்பற்றிட்டு வர ஒரு வழிமுறை தான் இந்த மார்கழி மாதத்தில். ஊர்லலாம் இதை பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பீடை மாதம் கிடையாதுங்க, பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வங்களை வழிபாடு செய்வதற்குரிய மாதம் அப்படின்றதுனால தான் இந்த மாதத்தில் கல்யாணம், சீமந்தம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி எதுவுமே வைக்கிறது கிடையாதுங்க. இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறைக்கு எல்லா தீபங்களையும் ஏற்றி வச்சுட்டு இப்போ தொடர்ந்து 4 நாட்களாக கிழக்கிய சித்தர் வழிபாடு நான் செஞ்சுட்டு வரேங்க. சமீபத்தில் எப்படி வராகியம்மன் வழிபாடு நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது அவங்களா தன்னை காட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த கிழக்கிய சித்தர் வழிபாடு. எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கிழக்கிய சித்தர் வழிபாடு பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. முதல்ல நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலைங்க. எப்பவும் போல் இப்போ நிறைய நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், கூகுளில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா அப்படியே தான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் இந்த கிழக்கர் சித்தர் பற்றின கமெண்ட்ஸு, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், அவருடைய மந்திரங்கள் சொன்னால் என்னென்ன பலன் கிடைக்கும், அந்த மந்திரங்கள் சொல்லி எத்தனை பேர் எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எனக்கு தெரிய வர எனக்குள்ளேயும் அந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்ததுங்க. ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தாங்க, எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலும்
அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் நாம் வந்து அவங்கள வழிபாடு செய்ய முடியும். நம்ம இப்போ எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணுதா? இப்போ யூடியூப்லேயும் சரி, நிறைய இடத்துல நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க. எல்லா பரிகாரத்தையும் நம்ம செய்யணும் நமக்கு தோணுதா? நமக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை பார்க்கும்போது டக்குன்னு இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற உள்ளுணர்வு நமக்கு சொல்லுங்கள். இப்போ ஏதாவது ஒரு தெய்வம், நிறைய தெய்வங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு ரொம்ப பிடிச்சமான தெய்வமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த கேளக்கிய சித்தரை பற்றி கேட்க கேட்க மனசுக்குள்ளே அதை சொல்லணும் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்ததுங்க. இதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன். இதை வந்து ஒரு சிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிது. சித்தருடைய அந்த காட்சி அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்க வீட்டுக்கு தினமுமே ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்க அந்த கமெண்ட்ஸை படிக்க இன்னுமே ஆசை அதிகமாக வந்துருச்சுங்க. இதை வந்து நான் வந்து அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். வீடு கிரகப்பிரவேசம் அது இது வேலை நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால நம்ம சொந்த வீட்டில் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சேங்க. நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து உடனேயும் சொல்ல முடியல. ஏன்னா வீடு வந்து ஒரு வாரம் அலங்கோலமாக தாங்க இருந்தது. எதை எங்கெங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை அறையை மட்டும் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. கரெக்டாக மார்கழி 1லேருந்து இந்த கேளக்கிய சித்தர் வழிபாடு நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி வந்து 4வது நாளுங்க. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. 3வது நாளே நான் இந்த வழிபாடு செய்யும்போது நிலவாசல் கிட்ட பல்லி சத்தம் போட்டதுங்க. இன்றைக்கி வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம் 3வது நாளே வந்து யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லி. அதே போல் 4வது நாள் இன்றைக்கி நான் தீபம் ஏற்றும் போது யாரோ கையை வந்து பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததுங்க. இது என்னோடய இமேஜினாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சுங்க. உண்மையிலே எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து கையை பிடிச்சாங்க போல் அப்படின்னு நான் நினச்சி திரும்பி பார்த்தேன். அவர் இல்லைங்க அங்கே. இங்கே கீழே வந்து எங்களது வந்து 2 ஃப்ளோர். கீழே வந்து ஒரு ஹாலு, ஒரு சின்ன ஸ்டடி ரூம் ஒன்று, கிச்சன் ஒன்று, பூஜை அறை ஹால்லேயும் வச்சுருப்பேன். தூங்குறது எல்லாமே மேலே தாங்க. நான் காலையில் அங்கேயே தூங்கி எழுந்துட்டு மேலேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி வந்து நல்லா வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவேன். இவங்க வந்து ஒரு 5:30 மணிக்கு இல்லைனா 6 மணிக்கு தான் தூங்கி வந்து எந்திரிச்சு வருவாங்க. அவர் தான் எந்திரிச்சிட்டு வந்து கையை பிடிச்சாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேங்க. 2 நாள் நான் பயந்தேன். 3வது நாளும் யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ வந்து கையை நான் என்னுடைய தீபம் ஏற்றும் போது என் கையை யாரோ பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததுங்க. இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரிங்க. இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு கேளக்கிய சித்தரோட மந்திரத்தை சொல்லிவிட்டு தண்ணி பாருங்கள், ஒரு ட்ராப் அளவுக்கு கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுறேங்க. நெய்வேத்தியமாக வந்து மற்ற சுவாமிகளுக்கு பழம் 2 பழம் வச்சுருக்குறேங்க. இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் கிடையாது. கேளக்கிய சித்தர் வழிபாடு அப்படின்னா பூஜை அறையில் செய்யணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னாங்க. புது மண் அகல் விளக்கு ஃபஸ்ட்டு டே ஏற்றுறீங்க அப்படின்னா புது மண் அகல் விளக்கில் நெய் விட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தீபம் தாங்க ஏற்றிட்டு வரேன். நெய் விட்டு ஏற்றினா உடனே அவருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏதாவது ஒரு வகையில் எனக்கு வந்து சித்தர் காட்சி தந்தார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்குமே இருக்குங்க கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது. எல்லா கஷ்டங்களும் தீரணும், மொத்தத்தில் மன கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் நான் வந்து இந்த வழிபாடையே ஆரம்பிச்சிருக்கிறேங்க. 7 நாள் இல்லைங்க, இந்த 30 நாளுமே நான் ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த மார்கழி மாதத்தை மிஸ் பண்ணாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து என்னோடய வழிபாடை செய்வேங்க. இந்த வருஷமும் அப்படி தான் செய்ய போகிறேன். இந்த வருஷம் கூடுதல் சிறப்பு என்னென்னா நம்ம சொந்த வீட்டில் இந்த வழிபாடு செய்கிறோம். நாம் இந்த வழிபாடு செய்கிறது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழிபாடு செய்கிறோம். ஒரு சிலரெல்லாம் கூட கேட்குறாங்க, நீங்கள்லாம் தூங்கவே மாட்டிங்களா, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த வழிபாடு செய்கிறது இப்போது யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக தான் இந்த வழிபாடு செய்கிறோன்னு கிடையாதுங்க. யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா காலைல 3:30 மணிக்கு எழுந்து நாம குளிச்சுட்டு வந்து இந்த பனியில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி இதுக்கெல்லாம் எவ்வளோ வியூஸ் வந்துடும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 100 வியூஸ் வரும், அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து இதை செய்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க. என்னுடைய நல்லதுக்காக, என்னுடைய குடும்பத்தோடைய நல்லதுக்காக தான் இந்த வழிபாடு செய்கிறேன். கேளக்கியர் சித்தர்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேங்க. கண்டிப்பாக அது எனக்கு நடக்குதா, அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்குதா, எனக்கு என்ன அப்டேட் ஆகுது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் செய்யலாம். இது எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு சிலர் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருந்தால் தான் காட்சி தருவாரா, நல்லெண்ணெய் நெய் தீபம் ஏற்றினா தான் காட்சி தருவாரா,
காலையில் 4:45 எழுந்து தீபம் ஏற்றினா தான் காட்சி தருவாரா? அப்படிலாம் சிலர்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்யறதுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னும் போது அதை செஞ்சு தான் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வருங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் செய்யலாம், எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள், கிழக்கிய சித்தர் வழிபாடு அப்படின்னா நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு 100க்கு ஒரு 80% கிழக்கிய சித்தர் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. கிழக்கிய சித்தர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அவருக்கு உருவம் கிடையாது. அவர் கனவுல காட்சி கொடுக்குறார், கனவுல சொல்கிறார், ஒளி வடிவில் வரார், இந்த பட்டாம்பூச்சி வடிவில் வரார். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உயிரினங்கள் மூலம் பள்ளி சத்தம் போடுறது மூலமாக தண்ணி கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்க, குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அப்படின்றது என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இந்த கிழக்கிய சித்தர் மந்திரத்தை காலையில் 4:45 5:15 வரைக்கும் சொல்லலாம். அதை சொல்ல முடியாதவங்க மதியம் 11:45 12:15 வரைக்கும் சொல்லலாங்க. அது உங்களுடைய விருப்பம். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள்.